யாராவது குறுக்கல வராங்கன்னா பிரேக்ல லெக் சேஞ்ச் பண்ணிட்டு கிளச்சை சேஞ்ச் பண்ணுங்க, அப்புறம் கியர் சேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ குறுக்கல ஆள் 7 கிளாஸ் ஆகுது உங்களுக்கு டிரைவிங். திரும்ப நான் பேசிக்லேருந்தே ஃபர்ஸ்ட்லேருந்தே கொடுத்தேன். லைட்டாக பிரேக்கில் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க, நோ கிளச்சு, ஒன்லி பிரேக். அவ்வளோதான். லைட்டாக ஹார்னை கொடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணிடுங்க, சேம் ஸ்பீடு. அவ்வளோதான். ப்ரெஷர் வச்சு ரெடி பண்ணுங்க. சிக்னல் போட்டாலும் பரவாயில்ல, அவசரப்படாமல். கிளச்சு வீக்காக இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ கேட்டால, கிளச்சு ஏன் வீக்காக இருக்குன்ட்டு வீடியோவில் கேட்டாரு. அப்படி எல்லாம் ஓகே தானே. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போனீங்க, நீங்களும் ஓட்டினீங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்குங்களே. முதல்ல இருந்த விட உங்களுக்கே தெரியுது பெட்டர். ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ரைட்டில் பிரேக் நல்லா டைட்டாக கொடுங்க. இப்போ செகண்ட் கியர் என்ன பண்ணுங்க, கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்க செகண்ட் கியர். ஆனால் தேர்ட் போடும்போது ரெட் லைட் இருக்கு, அப்படியே நம்ம கிளச் ஃபர்ஸ்ட் பிரேக் வந்துடணும், அப்படியே செகண்ட் கிளச்சு. வண்டி கொஞ்சம் ஸ்லோ, அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுதா, ஃபோர்த் கியர் போடாச்சு. இப்போ நம்ம இதில் யூ டர்ன் பண்ணி இந்த இடத்துல நம்ம திரும்ப வர போகிறோம் ரிட்டர்ன். அப்புறம் இந்த சர்க்கிளுக்கு போகிறோம்ல, அப்போ ஃபோர்த்தில் இருக்கு. கொஞ்சம் சீட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எல்லாமே ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ரைட்டு. அதை மட்டும் டச் பண்ணால் பார்த்துங்க. நீங்கள் நார்மலாக ஃப்ரீயாக ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் அதெல்லாம் பார்க்காதுங்க. உங்கள் மைண்டில் மிஸ்டேக் வந்தாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? கிளச்சு எப்பவுமே ஃப்ரீ மைண்டில் தான் டிரைவிங்கே வரும். நம்ம இது வரைக்கும் பண்ணியிருப்போம் மிஸ்டேக்கு. இப்போ ரிலாக்ஸாக நம்ம வந்து ஜாலியாக ஓட்டணும் வச்சுக்கோங்க, இப்போ வராது மிஸ்டேக். ஹேண்ட் பிரேக் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஹேண்ட் பிரேக் நம்ம. அப்போ நாம் பேர் என்ன? ஹர்ஷில். ஓகே, மெதுவாக பாருங்கள். ரைட் சைடில் பார்த்துங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோட்டில் வரீங்க. மெதுவாக கிளச் ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் ரைட்லேயே போய்டுங்க, கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர் ஸ்பீட் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். எப்போங்க ஸ்பீடு பண்ணால் கொஞ்சம் லேட் ஆனால கொஞ்சம் ஜர்க் ஆகும், புரியுதுங்களா? கொஞ்சம் ஜர்க் ஆகுது. அப்போ கொஞ்சம் ஸ்பீடு போட்டு பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரீயாக ஓட்டுங்க, ரிலாக்ஸாக ஸ்டேரிங் பிடிங்க, ரிலாக்ஸாக ஓட்டுங்க. நீங்களும் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. 15 கிளாஸ் ஆச்சுல்ல. நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்லோவாக பண்ணுங்க. கிளச்சும் கீரும் ஸ்மூத்தாக பண்ணுங்க, அவ்வளோதான். ஸ்டேரிங்கும் உங்கள் கையில் தான் இருக்கும், போயிட்டே இருங்க. இப்போ லெஃப்ட்டில் உள்ளேருந்து வண்டி வருதா, கொஞ்சம் ரைட்டில் செக் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டு கொஞ்சம் லைன் சேஞ்ச் பண்ணுங்க, அப்படியே லைட்டாக. இந்த இடத்துல லைட்டாக ஆர்ன் கொடுங்க. ஓகே. ரைட்டில் வண்டி இல்லைல்ல, அப்போ ரைட்டில் லைன் சேஞ்ச் பண்ணுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க, அவ்வளோதான். முடிஞ்சுதா? லைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபுல் வியூ பார்த்துட்டு லாங் வியூ பார்த்துட்டு போயிட்டே இருங்க ஃபாஸ்ட்டாக. பேக்கில் செக் பண்ணிக்கங்க. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது கியர் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சா, கியர் சேஞ்ச் பண்ணுங்க. ஃபோர்த்து கியர். ஸ்டீரிங்க 2 ஹேண்டில் டபுள் ஹேண்டில் கேட்ச் பண்ணுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. போயிட்டே இருங்க. யாராவது குறுக்கில் வராங்கன்னா பிரேக்கில் லெக் சேஞ்ச் பண்ணிட்டு கிளச்சை சேஞ்ச் பண்ணுங்க, அப்புறம் கியர் சேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ குறுக்கில் ஆள் வருதா, பிரேக்கில் லெக் சேஞ்ச் பண்ணுங்க, ஸ்லோவாக கிளச்சை நல்லா சேஞ்ச் பண்ணுங்க. அப்படியே தேர்ட் கியரை ஸ்லோவாக ரிலாக்ஸாக ரிலீஸ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் கேட்சப் பண்ணிட்டு ஸ்டேரிங்கை மட்டும் கேட்சப் பண்ணுங்க. பிரேக்ல வச்சுக்கோங்க அப்படியே ஹேண்டை. ஏன்னா இங்கே கிராசிங் இருக்குல்ல, கொஞ்சமா டிராஃபிக் இருக்குல்ல, கிளச் பிரேக்கில் இருந்துருங்க. இப்போ லைட்டாக ரிமூவ் பண்ணுங்க கிளச் பிரேக்கு. ஸ்டேரிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் பார்த்து போங்க, ஹார்ன் அடிச்சுக்கோங்க. க்ரீன் தான் இருக்கு, கொஞ்சம் குயிக்காக போயிடுங்க. ஆனால் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் பார்த்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வண்டி வருதுன்னா கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுக்கோங்க. பேக்கில் உடனே வண்டி இல்லை இந்த லைனில், அப்போ நம்ம இந்த லைனில் போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் பேக்கில் ஒரு லைட் அடிக்கிறாங்க அல்லது வந்து ஹார்ன் அடிக்கிறாங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் போட்டு லைன் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி இடத்துல கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுமா, லைட்டாக பிரேக்கில் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. நோ கிளச்சு, ஒன்லி பிரேக். அவ்வளோதான். லைட்டாக ஹார்னை கொடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணிவிடுங்க, சேம் ஸ்பீடு. அவ்வளோதான். ப்ரெஷர் வந்துச்சு, போயிட்டே இருங்க. ரெட் லைட் போடாச்சா, அப்போ இண்டிகேட்டர் போட்டு அப்படியே லெஃப்ட் லைன் சேஞ்ச் பண்ணுங்க. ஸ்லோவாக பண்ணுங்க, அவசரம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க, மீதி ஆஃப் ஸ்லோவாக பண்ணுங்க. இந்த லைன் வந்தாச்சா, அப்போ இந்த லைனில் நம்ம ஸ்லோ பண்ணுங்க. அப்படியே ஸ்லோவாக பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிளச் பிரேக்கை. பஞ்ச் பண்ணும்போது நமக்கு அப்படியே கியர் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நியூட்ரல்
ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கியர் ரெடி பண்ணு. சிக்னல் போட்டாலும் பரவாயில்ல, அவசரப்படாமல். கிளச்சு வீக்காக இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ கேட்டாரு, கிளச்சு ஏன் வீக்காக இருக்குன்ட்டு வீடியோவில் கேட்டார். கிளச்சு வந்து பெடல் தெரிஞ்சால் வீக்காக தான் இருக்கும். சரியா? கிளச் பிளேட் தெரிஞ்சிருக்கு. லைட்டாக என்ன பண்ணுங்க, ஸ்மூத்தாக ஆக்சிலேட்டருக்கு லைட்டாக ஆஃப் கிளச்சில் ஆக்சிலேட்டர் சேஞ்ச் பண்ணுங்க. லைட்டாக ஆக்சிலேட்டர், அவ்வளோதான், முடிஞ்சது. கிளச் வீக்காக இருந்தால் என்ன பண்ணோம், லைட்டாக கிளச் எடுக்கும்போது ஆக்சிலேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரேஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்ட்ரைட்டாக போயிட்டாரு. உங்களுக்கு ரெண்டு ஒரு கிளாஸ் அங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஓகே சார். அடுத்த கிளாஸ் எடுத்துங்க. சரிங்களா? நீங்களும் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க டிரைவிங். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு கியர் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல, ஸ்டீரிங் அப்படியே ஈக்குவலா அப்படியே தேர்டு. ஆனால் தேர்டு போடும்போது ரெட் லைட் இருக்கு, அப்படியே நம்ம கிளச் ஃபர்ஸ்ட் பிரேக் வந்துடணும். அப்படியே செகண்ட் கிளச்சு வண்டி கொஞ்சம் ஸ்லோ, அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுதா, இன்னும் டவுன் ஆகும்போது செகண்ட் கியர் அப்படியே. செகண்ட் கியர் போட்டோம் அப்படின்னா மெதுவாக தான் கால் எடுக்கணும். ஓகே சார். மெதுவாக எடுங்க, ரிலாக்ஸாக. அப்படிங்க பாருங்க, மைல்டு அப்படியே ரிலாக்ஸாக எடுத்துட்டு லைன் பாருங்க, மிடில் லைன் வந்துருங்க. இந்த பக்கம் பாருங்க, யாரும் இல்லைல்ல. அப்போ இந்த லைன் ஓகே தானே, அப்போ இந்த லைன்லேயே போங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போங்க, போயிட்டே இருக்கீங்க. அவ்வளோதான். பேக்கில் செக் பண்ணிக்கங்க, இந்த லைனில் யாருமே இல்லை அப்படின்னா இந்த லைனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே சார். இப்போ பேக்கில் செக் பண்ணுங்க, கரெக்டாக அப்படியே ஸ்டேரிங்க அப்படியே கரெக்டாக மைல்டில். ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் தான். ரேஸ் ஸ்டாப் பண்ணும்போது 2 மினிட்ஸ்க்கு அப்படியே ஸ்டேரிங் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி. இப்போ தேர்டுக்கு கொஞ்சம் சேக் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கொஞ்சம் சேக் இருக்கும் லைட்டாக. அப்போ நம்மள அப்படியே ரைட் ஹேண்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த ஹேண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு இல்லை, அப்போ இந்த ஹேண்ட் இல்லாத நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த ஹேண்ட்லேயே மேனேஜ் பண்ணிக்கணும் ரைட் ஹேண்ட்லேயே. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துக்கு கியர் போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் யூ டர்ன் பண்ணி இந்த இடத்துல நம்ம திரும்ப வர போகிறோம் இங்கே ரிட்டர்ன். அப்போ இந்த சர்க்கிளுக்கு போகிறோம்ல, அப்போ ஃபோர்த்தில் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரேக்கில் வந்துருங்க, அப்புறம் செகண்ட் ஆஃப் கிளச்சு, தேர்ட் ஆஃப் ஸ்டீரிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிங்க ரைட்டில். பிரேக் நல்லா டைட்டாக கொடுங்க. இப்போ செகண்ட் கியர் என்ன பண்ணுங்க, கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்க. செகண்ட் கியர் மிடில் வந்துட்டீங்களா, செகண்ட் பண்ணிங்களா. ஸ்டீரிங் என்ன பண்ணுறீங்க, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுங்க ரைட்டில். ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஃபுல் ரைட்டில் வரணும் பாடி. இந்த பாடி இருக்குல்ல, ஃபுல்லாக வாங்க, ஃபுல்லாக வருதா பாருங்க. பேக்கில் ஒயிட் லைனில் டயர் டச் ஆகுதா பாருங்க. டச் ஆகும்போது லைட்டாக இங்கே ஃப்ரண்டில் செக் பண்ணுங்க. இப்போ ஃபுல்லாக ஒயிட் லைனில் டச் ஆகும். பேக் வியூ வந்து அப்படியே இப்போ பாருங்க டச் ஆகிடுச்சு பாருங்க. டச் ஆயிடுச்சா, அவ்வளோதான். இப்போ திரும்ப அகைன் அந்த ஒயிட் லைன் பேக்கிலும் ஃப்ரண்டும், பேக்கு ஃப்ரண்ட் எங்கே பாருங்க, ஃப்ரண்ட் பாருங்க, பேக் எங்கே பாருங்க, இங்கே ஃப்ரண்ட் பாருங்க, டச் ஆயிடுச்சு பாருங்க. பேக்கில் குயிக்காக டச் ஆகிடும், ஃப்ரண்ட்டில் அது மாரி டச் ஓவர் ஆகிடும். பேக்கில் டச் ஆகும்போது ஃப்ரண்ட் ஓவர் ஆகிடும். அப்போ முதல்ல ஃப்ரண்ட்டை ரிலீஸ் பண்ணிடணும். ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க, இங்கே செக் பண்ணி இதுக்கப்புறம் இங்கே தான் நமக்கு, அங்கே வேணாம், இங்கே தான் செக் பண்ணணும். நம்ம லைன் இதான், அவ்வளோதான், முடியும். இதே லைனில் ஃபாஸ்ட்டாக போகணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன், தேர்டு இதே லைனில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடும். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால ஃபோர்த்து கியர் போடுறேன். இம்ப்ரூவ் ஆயிடுச்சா, ஃபோர்த்து கியர் கொஞ்சம் ரைட்டில் போய்ட்டு, அவ்வளோதான். கொஞ்சம் ரைட்டில் மிஸ் ஆகுதுச்சா ரேஸ் ஸ்டாப் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் ரேஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ரைட் எடுக்க போறோம். இங்க சடன்லியா வருது இல்ல சிக்னல், அப்போ டைட்டா பிரேக் அண்ட் கிளட்ச். பிரேக் டைட்டா போடும்போது கீழே வந்து குயிக்கா தேர்டு செகண்டு அப்படியே ஃபுல் டாப், ஃபுல் டைட்டு, பிரேக் ஃபுல் டைட்டு, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணுங்க, ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கியர் ரிலாக்ஸாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் கியர் எல்லோ போடுவாங்க. எல்லோ போடும்போது நம்ம என்ன பண்ணணும், எல்லோ ஃபுல் வியூ பார்த்துட்டு எல்லோ லைன் விழுதுன்னா கிளச்சை லைட்டாக மைல்டு அப்படி ரிலீஸ் பண்ணிட்டு ரைட்டில் ஃபுல்லாக வியூ பார்க்கணும். அந்த எல்லோ மைண்ட்லேயே இருக்கட்டும். வந்துச்சா, கிளச்சை மைல்டு அப்படி லைட்டாக லூஸ் பண்ணுறோம், அப்படியே ஆக்சிலேட்டர் சேஞ்ச் பண்ணுறோம், ஃபுல் வியூ பார்க்குறோம். லைட்டாக ஆக்சிலேட்டர் சேஞ்ச் பண்ணிங்க.
கிளச் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்கே வண்டி வருதா ரைட் டர்ன் நல்லா பண்ணுங்க, ஃபுல்லாக பண்ணுங்க. ரிமூவ் பண்ணுங்க கிளச்சை. இங்கே போயிடுங்க, இங்கே ரைட்டில் போய்டு. ரைட்டு வருதான்னு பாருங்க, பாடி வந்துச்சா, வந்து போய்டு. செகண்ட் கியர் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்க, குயிக்காக ரிமூவ் பண்ணுங்க. ஸ்லோ ஆகும்போது குயிக்காக ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்டு கரெக்டாக ஈக்குவலாக போயிட்டே பெண்ட் ஆகும்போது ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, ரேஸ் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா டவுனில் ரேஸே பண்ணக்கூடாது. டோன்ட் ரேஸ், ஒன்லி அட்ஜஸ்ட்மெண்ட் தான். டவுனில் ரேஸ் பண்ணாமல் வண்டி போகுது பாருங்க. ரேஸ் பண்ணாமல் போகிற வண்டி தான் ஸ்மூத்தாக போகும். ஏன்னா டவுன் இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட் விட தான் ரேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். டவுனில் இருக்கும்போது நமக்கு ரேஸ் தேவையில்லை. எங்கே டவுன் ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ரேஸ் கொடுக்க போகிறோம். இப்போ டவுன் ஃபினிஷ் ஆகுதா, இப்போ மைல்டாக ரேஸ் கொடுங்க. இப்போ லெஃப்ட்டில் இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். இண்டிகேட்டர் போடுங்க, இங்கே செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே லெஃப்ட்டில் வந்துடுங்க, லாரி கிட்ட வந்துடுங்க, அந்த ஜேசிபி கிட்ட வந்துடுங்க. ஸ்லோவாக அதுக்கு இடையில கிளச்சு அப்படியே கீர் சேஞ்ச் பண்ணிவிட்டு செகண்ட் கியரை ஸ்டீரிங் சிங்கிள் ஹேண்ட்லேயே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணு. ஃபுல் ஸ்டாப் பண்ணு. அவ்வளோதான், முடிஞ்சுதான். நியூட்ரல் பண்ணு. நியூட்ரல் பண்ணதுக்கப்புறம் தான் ஹேண்ட் பிரேக் போடணும். ஹேண்ட் பிரேக் போட்டாச்சா? ஓகே. உங்களுடைய இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் இது பண்ணீங்க, கரெக்டாக? ஃபஸ்ட்டு வேறு வண்டியில் ஓட்டிகிட்டு இருந்தீங்க. அந்த வண்டியை விட்டு நீ எங்கிட்ட எத்தனை கிளாஸில் வந்தீங்க? 14 கிளாஸ் வந்துருக்கு, 14-15 கிளாஸ். அந்த வண்டியில் எவ்வளோ கிளாஸ் ஓட்டினீங்க? 7 கிளாஸ் ஓட்டினீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்து கொஞ்சம் நீங்களா சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? எனக்கு பிடிக்கல அந்த வண்டி. அந்த வண்டி அது நான் கிளச் விட மாட்டேங்க, கிளச் वगैरह नहीं छोड़ता है वो भैया. சரி, तो அது செட் அதை விட்டுருங்க. அதனால உங்களுக்கு செட் ஆகாதனால வண்டி மாறிட்டீங்க. வண்டி மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நானே சொன்னேன், உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தேன். 7 கிளாஸ் ஆகுது உங்களுக்கு டிரைவிங். திரும்ப நான் பேசிக்லேருந்தே ஃபர்ஸ்ட்லேருந்தே கொடுத்தேன். ஆமாம் சார். அது கொஞ்சம் லேட்டாக எடுத்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு உங்களுக்கு, அப்படி தானே? ஆமாம் சார், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாம் ஓகே தானே? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போனீங்க, நீங்களா ஓட்டினீங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்குங்களே, முதல்ல இருந்த விட உங்களுக்கே தெரியுது பெட்டருங்கிறது. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பேலன்ஸ் கிளாஸ் வந்து நீங்கள் அப்புறமா ஆஃப்டர் டெஸ்ட்டுக்கு எடுத்துங்க. ஓகேங்களா? ஓகே.